ஏற்கனவே நம்ம வீட்டில் நடக்கதெல்லாம் நம்மளாலே பார்க்க முடியாது. இதுல வேற வெளியில் உள்ளவெல்லாம் பார்க்கணுமா? நமக்கு அதெல்லாம் நாரப்போது. இவிய கையில இதை வாங்கி கொடுத்தது யாரு? வேற யாரு? விக்கி மாமா தான் இதை வாங்கி கொடுத்துருக்கல. இதாலே அது மாட்டோம். பாத்துக்கிட்டே இரு. என்னக்கா சொல்றீங்க? வேணாலும் பாத்துக்கிட்டே இரு. நான் காலையில இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். காலையில 11 மணில இருந்து எங்க வீட்ல என்னென்ன நடக்குன்னு நீங்க அப்பப்ப நீங்க பார்க்க போறீங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆமா, அவிய 11 மணிக்கு தான் எந்திரிச்சாவ. ஏன்ப்ப இந்த விளாக் போடுறதெல்லாம் காலைல 6 மணிக்கே போட்டுருவாவல, நீங்க என்ன 11 மணிக்கு போடுதியா? ஓ மை காட், என்ன சொல்லுத? ஆமாத்த, தூங்கி எந்திக்கும் போதே அப்படி பெட்ஷீட்டை கூட இந்த சீரியல் எல்லாம் திறப்பாவல, அப்படிதான் திறந்துக்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் எந்திப்பாவ. நாமெல்லாம் தூங்கி எந்திக்கும் போது பியாய் மாதிரி இருக்கும் நம்ம தலையை பார்க்கும் போது. அப்புறமா எந்திரிச்சு கொண்டே கட்டிட்டு வாய் கொப்பளிக்க போவோம். ஆனா அவியெல்லாம் அப்படி இல்லத்த, எந்திக்கும் போதே மேக்கப்போட தான் எந்திப்பாவ. ஓ மை காட், நான் கூட நினைச்சேன் தூங்கும் போது கூட நீட்ட தூங்குதாவல, நமக்கு அப்படி தூங்க தெரிய மாட்டேக்கேனே. அது எனக்கும் தெரிய மாட்டேக்குத. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. லைவா? ஆமா, அதுக்கு நீ பயப்படுதா? அத்தி நம்மட்டு கதலாம் வெளியில வர போறே. அத்தை, அந்த ஸ்டாண்ட் அப்படியே அங்க கொண்டுட்டு போங்கல. கொண்டுட்டு போ, கொஞ்சம் கொண்டுட்டு போயிருக்க மாட்டேன். என்ன சொல்றதியா? இந்த கம்பி வாங்கி கொடுத்தானே, அது ஒரு கட்டையா வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். அத்தா நீளமா இருக்குது, தூக்க முடியல. அத்தை, அது கம்பி இல்ல, செல்ஃபி ஸ்டாண்ட். அந்த போன் அங்க மாட்டி கொடுத்தான், அத கூட இப்ப என்னால எடுக்க முடியல. விளங்கிற, நாங்க துணி துவைக்கிறோம், கொண்டுட்டு போங்க. நான் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க துணி துவைங்க. நான் எப்படி துணி துவைக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். காலங்காலமா எல்லார் வீட்லயும் துணி துவைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தெரியணும் இல்ல? போங்கத்த. அப்படி பார்த்தா காலங்காலமா நாம என்ன திங்காமையா கிடக்கும்? வேற விதமா காட்டல. அதேதான் நாம திம்போம், ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதே வீடியோல பார்க்கும்போது எப்படி நாக்கு ஊறுது. அப்படிதான் நமக்கு துணி துவைக்க தெரியுமா? ஆனா அதை மத்த சொல்லி கொடுக்கும் போது எப்படி எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. சரி நீங்க துவைங்க, அது எப்படி துவைக்கணும் நான் சொல்லி கொடுக்கேன். நீங்க தான் துணி துவைச்சதே கிடையாது. நான் துவைச்சது கிடையாது, ஆனா நீங்க துவைப்பீல்ல. சரி. ஓ மை காட், சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வினோதமான ஒண்ணு உங்களுக்கு நான் கத்து கொடுக்க போறேன். வித்தியாசம் வினோதமா? நான் ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்கு விரும்பல. இதோ உங்களுக்காக துணி எப்படி துவைக்க வேண்டும். அத்தை, எங்க மூஞ்செல்லாம் போடாதீங்க. இந்த மனசை இன்னைக்கு போறட்டும். அது சரிட்ட, இந்த சேனலுக்கு இப்பெல்லாம் பேர் வைக்கணும்னு எல்லாம் போட்ட பிறகு கொடுத்தது யாரு? தேவலி. வீட்டுக்கு வரதெல்லாம் லூசாவே வந்திருக்கு. ஓ மை காட் சேனல். அவத சொன்னா நம்ம வீட்டுல இருக்கத போட்டாலே போதும், வீடியோ பிச்சுக்கிட்டு ஓடன்னு சொன்னா. நேத்து ஒரு வீடியோ போட்டேன் பாத்தியா? நேத்தா? ஆமா, நீங்க சோர் பண்ணிட்டு இருந்தீல்ல, அதை எடுத்து போட்டோம்ல. என்னதியே போயிருக்கு. நான் நைட்டில போட்டிருந்தேன், முதுக மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு எட்ட மாண்டே நெட்டு பத்துக்க. கோத்த கண்ட்ரோல் பண்ணிரணும். உங்க தம்பி எங்க? அவன் நேத்து சொன்னா பத்துக்க. எப்படி ஆனந்த் என்ன புரட்டி போட்டு அடிப்பா, நான் நாளைக்கு வரேன்கோ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டான் பத்துக்க. அப்படின்னா மாமா விருப்பப்பட்டு வாங்கி கொடுக்கல. இது எப்படி வாங்குனீங்க அந்த ஸ்டாண்டு? இந்த போட்டோ இருக்குதா? ஆமா. அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து 7 மணிக்கு போன் வாங்குறதுக்கு நாங்க எல்லாரும் கடைக்கு போனோம். சரி பத்தியா, இது ஒரு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, இருக்கு, ஓடட்டும். அப்போ இந்த குச்சி குச்சியா வச்சிருந்தாங்க பத்துக்க. ஐயா, இது குச்சி இல்ல, செல்ஃபி ஸ்டாண்ட். ஆமா, இத நான் மீன் பிடிக்க தூண்டில்னு நினைச்சு விட்டேன். ஐயோ, என்னத்த சொல்ல. சரி, நான் மீன் பிடிக்க தூண்டில் நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டு தொட்டில மீன் எல்லாம் கிடக்குதே, பிடிக்கிறதுக்கு உதவுன்னு சொல்லி பொண்ணு கிட்ட கேட்ட அடம் பிடிச்சேன். உங்க தம்பி விக்கி வாங்கி கொடுத்துட்டாவ. ஆக்சுவலி கரெக்ட். அப்படிதான், எனக்கு இத வாங்கி கொடுத்துட்டான். இத நாங்க நேத்துல இருந்து தூக்கிட்டு அலையறியே. அப்புறமா ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட போனோம் பத்துக்க. சாப்பிட போனீங்களா? உனக்கு தெரியாதா? கூட்டி போனா தானே தெரியும். நீ இதன வர மாட்டேன்னு சொன்னியா? எப்போ விக்கி உன்னை கூப்பிட்டானாம்ல? பைய உள்ள வான்னு மட்டும் தான் கூப்பிட்டுச்சு. நான் வேற எதுக்கோ நினைச்சு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமாமா, கூப்பிட்டுச்சு. ஆமாமா, அவன் அப்படிதான் சொன்னா, அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டானு. நாங்க வரக்கூடாதுன்னே அப்படி கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் கேளே, அப்புறம் நாங்க சாப்பிட்டோமா, அப்பதான் 7 மணிக்கு டபக்குன்னு இந்த ஐடியா வந்திருக்கு. நாம ஏன் விளாக் எடுக்க கூடாது அப்படின்னு. அந்தால அங்கனே ஒன்னு ஓபன் பண்ணி எடுத்து இந்த கையில கொடுத்து விட்டா. முத வீடியோல நாங்க தானே வருவோம். அப்படியே அந்த வீடியோ நாங்க பார்க்கலையே. பாரு, ஓ மை காட். இப்ப எத்தானில இருக்குது, வீட்டு இழுத்துட்டு போது பாத்துக்க. சரி, நீங்க துணி தைங்க, அது எப்படின்னு நான் விளக்கம் கொடுக்கேன். ஹலோ நண்பர்களே. அத நண்பர்களேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொன்னாங்க யார் பாப்பா? எல்லாம் ஒரு டெக்னிக் தான் போல இருக்கு. ஹலோ நண்பர்களே, இவங்க தான் எங்க வீட்டு மருமகள்கள்.
வச்சதா அடிச்சு துவைக்கணும். ஓ மை காட், முக்கி வச்சதா அடிச்சு துவைக்கணுமா? அப்புறம் அடிச்சு துவைச்சத தண்ணில முக்கி முக்கி அலசி எடுக்கணும். ஓ மை காட், என்ன சொல்றீங்க? அலசி எடுக்கணுமா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. அது ரொம்ப ஈஸியான வேலை. வேலையிலே ஈஸியான வேலை துணி துவைக்கிற வேலை தான். ஆமா, 4 குடம் தண்ணியில அழுக்கு போகலனா கூட ஒரு 4 பக்கெட் தண்ணியில அலச வேண்டியது இருக்கும். ஒண்ணும் செய்யாது, லைட்டா குறுக்கு மட்டும் வலிக்கும், அவ்வளவுதான். பெரிய வேலைலாம் கிடையாது. பாத்தீங்க நண்பர்களே, அவ்வளவு கஷ்டமான வேலையை உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்திருக்காங்கனே. ஐயோ அக்கா, இது இன்னும் கீழே போடலையா? தெரியாம வாங்கி கொடுத்துட்டேனே. வாங்க, உங்களை தேடிட்டு இருக்கேன். இவளும் பாதிக்கப்பட்டுட்டா போடுக்க. அக்கா விடலையோ? நேத்து சமையல் வீடியோ சூப்பர். கொன்னுருவேன். கொல்லுவா எக்கோ. ரொம்ப இழுக்குடா. ஏன்டா இவ்ளோ நீளமா வாங்கி கொடுத்த? எக்கோ, அது அவ்வளவு நீளமா தான் இருக்கும். சப்பா, என்ன நீளமா இருக்குடா? அது கரெக்டா தான் இருக்கு, நீ தான் வளரல. டேய், நேத்து புள்ள கமெண்ட்ல நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கேனாண்டா. அப்படியாக்கா? அது நிஜத்தை தானக்கா சொல்லிருக்காங்க. அது இல்லடா, நான் பியூட்டிஃபுல்லா தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன, உன் மாமா தான் ரொம்ப வருத்தமா அடைதாருடா. ஏன்க்கா? எல்லாரும் என்ன பார்த்து பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்னு சொன்ன உடனே அவளுக்கு ஏதோ வருத்தம் போலுக்கு. பொறாமடா. அது கண்டிப்பா வந்திருக்கும்க்கா. குட் குட், நீ தான்டா குட், நீ நல்ல தம்பிடா. ஒழுங்கா அந்த ஸ்டாண்ட புடிங்கிட்டு போயிருங்க சொல்லிட்டேன். அழுவா? அழுவாங்களா? துணி துவைக்க முடியல. அது தோய், அவங்ககிட்ட இருந்து புடுங்க முடியாது. கையில மட்டும் சிக்கிறாங்க. நேத்து எப்படி கூப்பிட்டீங்க? வான்னு ரொமான்ஸ் கூப்பிட்டீங்க. நான் கூட என்னமோ நினைச்சு வர மாட்டேன்னு கடைசி பார்த்தா ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னு. எல்லாமே தெரிஞ்சுட்டு போலுக்க. எக்கோ என்னடா தம்பி? வாக்கா, இன்னும் அங்க ஒரு விளாக் எடுக்கலாம். இங்க எடுத்தது போதும், துணி துவைச்சல. அடுத்த வேலையை பார்ப்போம். இருந்தாலும் உங்க மாமா கிட்ட கொஞ்சம் சொல்லியே வைடா. ஒரு மனுஷனுக்கு பொறாம வரலாம், ஆனா இப்படி ஏக்கர் கணக்குல எல்லாம் பொறாம வரக்கூடாது. நான் அழகா பொந்தது ஏன் குத்தமாடா? நீ சொல்லுடா, உங்க மாமா கிட்ட எடுத்து சொல்லு. அழகா பொந்தது அக்கா குத்தம் இல்ல, அது கடவுளை படைப்பே. கொஞ்சம் அழகுனா பரவாயில்ல, ஒட்டுமொத்த அழகும் கொட்டி கிடக்குக்கா. அதான் மாமாக்கு போறாம லைட்டா வந்திருக்கும், அவ்வளவுதான். லைட்டா வந்தா பரவாயில்லையே. என்னக்கா சொல்ற? இத கம்பி இருக்குல, நீ வாங்கி கொடுத்தல, இத நான் தூக்கிக்கிட்டே அலைய கூடாதா? எதுக்குக்கா? வேற ஒண்ணுடா, உங்க மாமா குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போனானே. ஐயோ, அப்புறம் ரைட் அக்கா, நீ பரட்டாதே. சொல்லுதே கேளு, உங்க மாமா நான் குளிக்க போறேன்னு சொன்னானே. இருங்க உங்களுக்கு. அப்புறம் வேண்டா, நேத்து நம்ம சாப்பிடுற விளாக்கு போட்டோம், அப்புறம் நம்ம சோறு பொங்குற விளாக்கு போட்டு விட்டோம். இந்த குளிக்கிற விளாக்கு யாருமே போட்டது இல்லையாமே. அத சரி நம்ம போடுவோமே நினைச்சேன் பாத்துக்கடா. அதனால நானும் எப்படிதான் அந்த விளாக்கு எடுக்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மழை பொண்ணு தரதான் குளிக்க போனா. ஐயோ அக்கா, பதறாதடா, அவனும் இப்படிதான் பதறனா. புடிங்கி ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டான் பாத்துக்க. சப்பா. ஆமா, அவன் கூட அப்படிதான் சொன்னான். சப்பா அப்படின்னு சொன்னான். சரி, எனக்கு 8வது இடத்துல வச்சுட்டான்டா. அவன் 7 அடியில இருக்கான். அவன் உயரத்துக்கு மேல எக்கி வச்சுட்டு போயிட்டான் பாத்துக்க. நானும் ஸ்டூல் போட்டு எடுத்து பார்க்க, ஏன் பீரலுக்கு மேலே யாரும் எடுத்து பார்த்துட்டேன். எட்ட மாட்டேன்னுட்டு இந்த கம்பி. அது செல்ஃபி ஸ்டாண்டுட்ட. அடியே, இது ரொம்ப முக்கியம்டி. இல்ல ப்ரோ, அது நம்மளுக்கும் வந்துரும் அந்த பாச, அதுக்கு தான். அதுக்கு நீ தெளிவா இருக்கா. சரிக்கோ. அப்ப எனக்கு எடுக்கவே முடியல. அப்ப மட்டும் உங்க மாமா தங்கப்புல நான் குளிச்சிட்டு வரேன்னு சொன்னாவ. சரி, திடீர்னு எனக்கு உங்க மாமா மேல ரொம்ப பாசம் வந்துட்டு பாத்துக்கடா. பாசம் கண்ணா பின்னான்னு தாறுமாறா ஒரே பாசம். என்னங்க குளிக்கிறதுக்கு போறியேன்னு நான் கேட்டேன். சரி. ஐயோ, அது கேட்க உங்க மாமாக்கு ஒரே வெக்கம். சரிக்கா. கேள உனக்கு மாமா, என் தங்கம் திடீர்னு என்ன உனக்கு என் மேல இவ்வளவு பாசம் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாவ. சரி. எனக்கு தெரியலங்க, டபக்கடின்னு உங்க மேல எனக்கு பாசம் அப்படி பொத்துக்கிட்டு வருதுங்க அப்படின்னு சொன்னேன். என் தங்கம் எனக்கு குளிச்சத்த போறியான்னு கேட்டாவ. சரி. அப்படி சொல்லப்படாதீங்க, அதுல இல்ல. அப்புறம் எப்படி கதை கேட்க பத்தியும் உங்க மாமா ஏங்க எனக்கு உங்க மேல எனக்கு ரொம்ப பாசமா வருது. அந்த ஒரு ஸ்லாப் மேல ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து குடிக்கலான்னு கேட்டேன் பாத்துக்க. ரைட், மாமா எடுத்து கொடுத்தாரு. என் மேல கொல்ல பாசம்லாடா. ஆமாமா, ரொம்ப பாசம்க்கா. ஆமாடா, தாறுமாறா ரொம்ப பாசம் பாத்துக்க நேத்து. ஆனா கேள என்னக்கோ எடுத்து கொடுத்தாவ. கொடுத்துட்டு சொன்னாவ, என் தங்க மாமா கூட குளிக்க வரைய தங்க அப்படின்னு கேட்டு விட்டாவ பாத்துக்க. ஐயோ ஐயோ. ஐயோ, அப்புறம் ஓட விட்டு அடிச்சு விடுவேன். அடுத்து இது என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது. நீ எதிர்பார்க்கறதெல்லாம் அங்க நடக்காதுன்னு சும்மா இரு. நீ சொல்லுக்கா. எங்கேயாவது பொண்ணு தர கூட வந்துட்டா. இப்ப சொன்னா சரியா தான் இருக்கும். டேய், இந்த ஸ்டாண்டை ஏன்டா வாங்கி கொடுத்த? அத்தி அண்ணனும் பாதிக்கப்பட்டானோ? சதீஷ் மாமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா. சதீஷ் மாமா எப்படி பாதிக்கப்பட்டாருங்க கதைங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே. நீ சொல்லுக்கா. நீ சொல்லுக்கா. அப்புறம் உங்க மாமா உள்ள துண்டை கட்டி குளிக்க போனாவே.
நீங்க தான் இருக்கேன்னு திறந்து போட்டு போயிட்டாவ. சரியாக்கா? என்ன சத்தியமா ஒண்ணுமே பண்ணலடா. இந்த கம்பி தாண்டா உள்ள நீட்டுனே. அது லைவ் வீடியோ அப்படிதானக்கா? அது என்னடா எனக்கு தெரியல. அது என்னன்னே தெரியாம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அலைதாவ. பெரிய வீடியோ போட்டிருக்கா. ஆமாடா, அதுக்கு போய் உங்க மாமா நேத்துல இருந்து நடிக்க வரவடா. அது வேற ஒண்ணு போறாம அதுக்கு பியூட்டிஃபுல்னு வரல. அதுக்கு தான். சரிடா, அப்பமே ரீல்ஸ் எடுக்க நினைச்சிட்டு இருந்தோம். செம்பவரி நாங்கலாம். சரி நாங்க போயிட்டு வரோம்டா. ஒரு ரீல்ஸ் வேற. ஆமாடா, அது கட்டாயமா போடணும். ஆகா, அக்கா கிட்ட இந்த ஸ்டாண்ட் இருக்க வரைக்கும் தனியா இங்கே சிக்கிட கூடாது. டேய், பாத்ரூம்லாம் போனீங்கன்னா அது கவனமா போங்கடா. அதுக்குதான் எனக்கு இப்பெல்லாம் நடக்கும்னு தெரியும். அதுக்குதான் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு முதல்ல வாங்கி கொடுத்தல. நீ எனக்கு சிக்குவ பாத்துக்கிட்டே இரு. இப்ப புடுங்க முடியாத. ஓ மை காட், ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு மேல இருந்தோ நம்ம மானமும் சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆனந்தி வா, பின்னாடி போயிருவோம். இந்த வீட்டுல தூங்கும் போது கூட கவனமா தான் தூங்கணும். டேய் பொண்ணு தர, என்னக்கா? இவன் பெரிய கம்பி வாங்கி கொடுத்துட்டான்டா. ஒரு குட்டி கம்பி வாங்கி கொடுக்க கூடாதா? அப்படிலாம் கிடைக்காதுக்கா. அது சின்ன சைஸ் தான். உன்கிட்ட அப்படி தேர்துக்கா, வேற ஒண்ணும் இல்ல. டேய், நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் அலறி அடிச்சு ஓடுதுடா. நண்பர்களே நண்பர்களே, அப்படிதான்டா அப்படிதான்டா. அப்படி இருக்கடா, நம்ம ஒரு வீடியோ போட்டுடுவோம். டேய், நம்ம இப்போ ஒரு ரீல்ஸ் பண்ணி ஆகணுமே. டேய், நான் சொல்லுத மாதிரியே நடிக்கணும். சரியா? சரிக்கா. டேய் அழுங்கடா. அலனுமா? எதுக்குக்கா? டேய், நான் சொல்லுத மட்டும் செய்யுங்கடா. அழுவ வரமாட்டேங்குக்கா. தேன்மொழி நினைச்சு பாரு. அக்கா சொல்லிக்கிட்டுறதுக்கா, அழுதக்கா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டேய் நீ மட்டும் அழாம இருக்க. இப்ப எப்படி தாறுமாறாதுன்னு மட்டும் பாருக்கா. ஏதோ சோக மியூசிக் வைக்கல. அதை நான் எடிட்ல சேர்த்துக்க வேண்டாம். நீ யூ கண்டினியூ. டேய், மறுபடியும் நான் கிட்ட வருவேன். க்ளோஸ் அப்ல நம்மள கெட்டிட்டு அழணும். சரியா? ஓகேக்கா. இதுல என்னடா இருக்குது? அதான் முன்ன சோக மியூசிக் ஒரு பாட்டு போட்டா போதுனே. மேட்டர்லாம் விஷயமே கிடையாது. ஒரு பாட்டு ஒரு மியூசிக் அவ்வளவுதான். சோக பாட்டுனே சென்டிமெண்ட் பாட்டு. இப்ப பாரு அக்கா தட்டி விடுவா பாரு. இதுல என்னடா இருக்குது? இதுக்கு எதுக்குடா இவ்வளவு எமோஷனல்? இப்ப எனக்கு வைப்பா பாரு ஆப்பு. ரொம்ப பாசக்காரே, ரொம்ப பாசக்காரே. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இத நிக்கடே. நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் யார் ரெண்டாவது தம்பி. இவதான் யார் ரெண்டாவது தம்பி. போலீஸ் கமிஷனரா இருக்கா. ரொம்ப நேர்மையானவன். ஒருவ கூட லஞ்சம் வாங்கினதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருவ கூட லஞ்சம் வாங்கினதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லல எனக்கு பெரிய ஆப்பாய்ப்பானே. நான் போன மாசம் தான் இந்த கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தேன். இப்ப அவளை வேற என்ன பிடிப்பா. பாத்துக்கிட்டே இரு. வாங்கி கொடுத்தவன் நீ தானே. என்ன இந்த வீடியோ வெளியில வந்துச்சுன்னா என் நிலைமை?
போன வாரம் கூட முட்டிட்டேன். அது என்ன உனக்கு வியாதியாடா? அது என்ன கை நீட்டி வாங்குற? பழக்க பூசணி வாங்கிடுவேன். இந்த வீடியோ மட்டும் வெளியில பரவச்சுன்னா என்னத்துக்குமே ஆகுறதே. நீ வேற அநியாயத்துக்கு லஞ்சம் வாங்கினதை ஒத்துக்கிடுவ. பெரிய பிரச்சனையா இருக்குடா. சரி எப்படியா சமாளிக்கலாம், விடு விடு. நான் வாங்கி கொடுத்தது எனக்கே வனியா போச்சு பாரு. அக்கா ஒழுங்காக பேசுவா, இது என்னடா பேச்சு? 2 நாளா ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க அக்கா. ஆமா அது நாமெல்லாம் இப்படி பேச வேண்டியது இருக்குமாடா? அதுக்குதான் இப்ப என் பொண்டாட்டி அலகடிச்சு ஓடுனா. அதுக்குதான் ஓடனாலும். ஆமா அழகாண்டி கூட திரும்ப திரும்ப இது கம்பி இல்லன்னு எதுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கும் அது வந்துடும். இது கம்பின்னு செல்ஃப் ஸ்டாண்டுக்கு நம்ம மறந்துடுவோம். அந்த கம்பி நேர பிடிக்கா அண்ணா. ஐயோ எனக்கு வந்துட்டு போடுது அக்கா. இதுக்கு பேர் என்ன பாருடா? கம்பி. எங்க அக்காவது அவ கேட்டதெல்லாம் போட்டுருங்க. இது இப்ப அந்நிய மாதிரி ஒரே நேரத்துல எல்லாமே வருது. அழுதாலா சிரிச்சாலா இப்போ பாரு. லேட்டஸ்ட் பாட்டா வைட்டி. இப்ப இதான் லேட்டஸ்ட் பாட்டு. என் தமிழ் எப்படிதான் ஆடுதா? ஒழுங்கா ஆடு. நீ மூடு. நான் தான் எடுக்கேன் பாத்துக்க. நான் தான் எடிட் பண்ணி போடணும். அதெல்லாம் லைக் பிச்சுக்கிட்டு போவோம் டி. எடி அங்க எப்படி ஆடுதோம்? பரவாயில்ல, ரொம்ப சொல்லுத மாதிரிலாம் இல்ல. நான் சொல்லி கொடுத்தா ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்கல. இது போத மட்டி, எங்களுக்கு இதா மட்டி வரும். டி நல்லா போடணும் மட்டி. எப்படி எடிட் பண்ணி போடுறது மட்டும் பாரு. டி நல்ல பாட்டா போட பாப்பா. நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறோம். நீ எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப் தான் போட்டுக்கிட்டு இருக்க. கொல்லுடா டி. நான் ஒழுங்கா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமானதை உங்களோட நான் ஷேர் பண்ணதுக்காக இங்க வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல 2 பொண்ணு. நோ, இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அந்த நிக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் இந்த 2 பொண்ணுங்களோட அம்மா. இப்போ அம்மா யார் கூட இருக்கணுங்க தான் பிரச்சனையே. இதுக்கு நான் என்ன தீர்வு சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. அம்மா ஏன் கூட தான் இருக்கணும். ஏன் அம்மா ஏன் கூட இருக்க கூடாதா? உன்கிட்ட என்ன இருக்குன்னு அம்மா உன் கூட இருக்கணும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் படிச்சவ, காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா ஏன் கூட தான் இருக்கணும். நான் அம்மாக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். அம்மாக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். எல்லா தியாகத்தையும் நான் அம்மாக்காக தான் பண்ணேன். அம்மா ஏன் கூட தான் இருக்கணும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீ 2 பேரும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுங்க டி. ஏய் நீ யாரடி சொல்லுதுக்கு? எனக்கு அம்மா வேணும். எனக்கு அம்மா வேணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஐயோ பரபரப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ இந்த அம்மா யார் பக்கம் அந்த முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் அப்பப்ப தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைவ்ல இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் லைவ் விட்டு எங்க போகாதீங்க. இங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு நியாயம் தீர்த்தே ஆகணும். எல்லாரும் உங்க கமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க ஓட்டு பெரிய பொண்ணுக்கா இல்ல சின்ன பொண்ணுக்கா? உங்க ஓட்டை உடனே உடனே தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டி சண்டை பத்தாதே. ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா படிப்பேன். படிச்சு மேல வந்து நான் என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஒரு கனவோட இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என் தங்கச்சி ஸ்கூலுக்கும் போல படிக்கவும் இல்ல. ஆனா இப்போ வந்து நான் எங்க அம்மா பாத்துக்கிடுவேன்னு சொன்னதுல என்ன நியாயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? டி உன் பக்கம் தான் நிறைய பேர் இருக்காங்க. கமெண்ட் பிச்சுக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எனக்கு கோவக்காரியா சுத்தரிக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பக்கம் நியாயம் இருக்குது. நான் போராடுவேன். பாரு சும்மா கமெண்ட்ல பிச்சுக்கிட்டு வரோம். எல்லா ஓட்டு உனக்கு தான். ஒரு தென்றல் புயலாகி வர அந்த சாங் வை.
பெண் குலத்தை மட்டமா நினைக்கிற ஒவ்வொருவருக்கு இது சாட்டையடியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை நாம ஜெயிக்க வைக்கணும். இவங்களை ஜெயிக்க வச்சா பெண் குலமே ஜெயிச்ச மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ முகத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவே பண்ணல. அநியாயம் பண்ணுதாங்களே, அக்கிரமம் பண்ணுதாங்களே. நான் என்ன பண்ணட்டும்? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெண்ணுக்கு வதமா இங்க அநியாயம் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணை நம்ம ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன குட்டி, அலி அலி. உலகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் ஹோம் டூர் vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் ஓ மை காட். சப்போர்ட் பண்ணுங்க. ஏரோப்ளேன்ல பறந்து போலாம். அட்டி ஹோம் டூர் போறதெல்லாம் இருக்கட்டும் டி. ஹோம் டூருக்கு போல வீடு இருக்கணுமே. அத எல்லாத்தையும் பொதுவோட பேக்கச்சே. ஒண்ணு இல்லையே, ஒரே ஒரு குடிசை மட்டும் தான் இருக்குது. அத போட்டு கேட்டி குடிசை வீடு இருக்குல்ல, அத வச்சு சிம்பத்தி ரெடி பண்ணிடுவோம். அது சூப்பர் ஐடியா. வாங்க வாங்க வாங்க. அநியாயத்துக்கு இந்த பொண்ணு தரப்ப அத்தையும் தூக்கி கொடுத்து விட்டானே. கொடுக்க வச்சது தேன்மொழி. சரி பரவாயில்ல பரவாயில்ல, குடிசையாவது மிஞ்சிச்சே நமக்கு. அட்டி வேலைக்கு போகணும். முடிஞ்சிட்டா எப்படி டி? எல்லாரும் தான் வேலைக்கு போனா. இரு இரு, இந்த விளக்க போட்டு முடிச்சிட்டு மட்டும் வேலைக்கு போவோம். இது எனக்கும் நேரம் ஆயிட்டு. எனக்கும் நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் டீ ஹோம் டூர் காட்டுட்டி. இங்க பாரு, மொத்தமா வீடியோ எடுத்து வச்சுக்கோ. அப்பதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ போடக்கு கரெக்டா இருக்கும். சரிதானே? அட்டி அவ தேன்மொழி சொன்ன மாதிரியே செய்யிட்டி. ஓகே ஓகே. டீ இதே பேர் நம்ம சக்சஸ் ஆயிடும்னே. வச்சு வாங்கி கொடுத்துருக்காம்ல, சக்சஸ் ஆயிரும். சரி வாங்க ஹோம் டூர் பாப்போம். மீனா குட்டி ரெடியா? இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த வீட்டுக்கும் நீ தான் பர்ஃபெக்ட்டா போந்துற. இங்க பாரு, முத சிரிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டு அப்புறமா தான் சோகமா கொண்டு போணும். முத சோகமா கொண்டு போனா பார்க்க மாட்டாங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க காரு பங்களானே. இந்த மாளிகை தான் என்னுடைய வசந்த மாளிகை. இந்த ஏழையோட குடிசை தான். நிறைய பேர் நீங்க அங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்க சொல்லுவீங்க. இதுதான் என்னுடைய வசந்த மாளிகை. பெருசா சுத்தி காட்டுறதுக்கு எதுவும் இருக்காது. இந்த சேர் இதுல தான் நான் எப்பவும் உட்கார்ந்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்க அம்மாவுக்கு சீதனமா கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 30 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் படி, 2வது படி, 3வது படி ஃப்ரெண்ட்ஸ். 3 படி ஏறினா தான் வீட்டுக்குள்ள போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, 3 படி ஏறினா வீட்டுக்குள்ளே போக முடியுமா? ஆமா, 3 படி ஏறினா வீட்டுக்குள்ளே போக முடியும். டீ பத்தாது டீ. 3 படி. ஐயோ, 3 படி ஏறினா வீட்டுக்குள்ளே போக முடியுமா? ஆமா, அதுக்காக தான் நீங்க ஹோம் டூர் போடுங்க போடுங்கன்னு சொல்லப்போ நான் போடாம இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டத்தை சொல்லி உங்களால கண் கலங்க வச்சுட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். தமிழே, இப்ப கேமரா அந்த சைடு வரும். இவங்க தான் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. என்கிட்ட ரொம்ப அனுநியமா இருப்பாங்க. இவங்க தான் எனக்கு எல்லாமே. இவங்க தான் நான் கஷ்டம் இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஆறுதலா இருப்பாங்க. ஆமா, இவ ரொம்ப நல்ல குணம். இவளை மாதிரி ஒரு நல்ல குணம் பார்க்கவே முடியாது. உதவின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டா. இப்படிதான் ஒரு நாள் சினிமாக்கு போலான்னு நானும் என் புருஷனும் முடிவு பண்ணிருந்தோம் பாத்துக்கங்க. அப்ப பார்த்து என்கிட்ட ₹1 கையில இல்ல. ஆனா சினிமாக்கு போக ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம். அப்ப இவதான் கடனை உடனே வாங்கி, அக்கா வச்சுக்கிடுங்க அக்கா, சினிமாக்கு போயிட்டு வாங்க கடை சொல்லி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க. அதெல்லாம் சின்ன உதவி தானே. சின்ன உதவியா? நானும் என் புருஷனா சினிமாக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம். அங்க இங்க கடனை வாங்கி 10 பாத்திரம் தேய்ச்சி அதுல வந்து 2 ரூபாயோ 3 ரூபாயோ சேர்த்து கொண்டு என் கையில கொடுத்து நீங்க படத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன வழி அனுப்பி வச்சா. அதெல்லாம் என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. அன்னைக்கு அவ செஞ்ச உதவினாலதான். இங்க பாருங்க. டேய் எங்கடா நிக்கீங்க? வா. விக்ரமோ வேண்டாம். இந்த வாரம் பாருங்க, இவன் தான் என் பையன். எல்லாம் அவ தெய்வல பிறந்ததுதான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி சொல்லாத. அன்னைக்கு நீ என்னையும் என் புருஷனையும் சினிமாக்கு அனுப்பி வச்சதுனால அந்த சந்தோஷத்துலதான் என் புருஷன் ஐயோ முத்து மாதிரி என் பையன் பிறந்தான் பாத்துக்கங்க. ஓ மை காட், இவ்வளவு பெரிய தியாகியா இவங்க. தியாகியா? அதுக்கும் மேல. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணி ஆகணும். இவங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10 பாத்திரம் தேய்ச்சி அவங்க புருஷனை அவங்கள சினிமாக்கு அனுப்பி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
போன் எடுக்கலாம் फ्रेंड्स. இந்த குழந்தைக்கு யாரெல்லாம் போன் வாங்கி கொடுக்க ஆசைப்படுறீங்களோ உடனே கீழ தர கான்டாக்ட் நம்பருக்கு எங்க தொடர்பு கொள்ளுங்க. கவலைப்படாதீங்கம்மா. இத பார்த்துட்டு இருக்க அநேக फ्रेंड्स உங்களுக்கு நிச்சயமா உதவுவாங்க. உதவுவீங்களா फ्रेंड्स? ஹை எனக்கு போன் வரப்போகுது. டேய் இன்னும் நல்ல நடிடா. அப்பதான் யாராவது இறக்கப்பட்டு வாங்கி கொடுப்பாங்க. இப்ப பாருங்க. எனக்கு போன் வரப்போகுது. அந்த அத்தை போன் வாங்கி கொடுக்க போறாங்களே. அந்த மாமா வாங்கி கொடுக்க போறாங்களே. டேய் இன்னும் நடிப்பு பத்தாதா? எக்ஸ்ட்ரா வாடா. फ्रेंड्स இந்த குழந்தைக்கு நீங்க போன் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ தர கான்டாக்ட்க்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். டேய் யார் நம்பர் கொடுக்க? என் நம்பர்ல வேண்டாம். என் நம்பர்லாம் போட்டு கொன்னுருவேன். அத்தை என் நம்பரை போட்டு விட்டுருங்க. டேய் உன் நம்பரை போட்டு விட்டா அப்புறம் நீ தான் போன் எடுப்ப. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. அத்தை என் நம்பரை போட்டு விட்டுருங்க. அப்பதான் யார் யார் போன் வாங்கி தராங்கன்னு தெரியும். நான் பேசாதே கிடைக்கும். என் நம்பரை போட்டு விட்டுருங்க. குட்டா குட் ரோகிணி பத்தத்தை நீ நிரூபிச்சிட்டடா. அத்தை அப்படியே வாட்ஸ்அப் போய் போட்டு விட்டுருங்க அத்தை. ஏன்டா? இல்ல நிறைய பேர் என்ன பிடிக்கும்ல. அக்கா மக்கா விக்ரம் பத்தத்தை நிரூபிச்சிட்டானே. வாட்ஸ்அப் நம்பர் அப்படியே ஐடி எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எதுக்கு? ஒன்ன போய் நடிச்சு கூப்பிட்டேன் பாரு. 1 ரூபாய்க்கு தான் நடிச்சனே. 9000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்க. அடி இன்னும் பிளாக் முடிக்கல. நீ சொல்லிக்கிட்டே இருக்கே நடிக்க மாட்டேங்க சீக்கிரம். फ्रेंड्स இதுல இருக்க திண்டு மட்டும் தான் எங்களுக்கு சொந்தம். வீடு சின்ன வீடு தான் फ्रेंड्स. மீண்டும் ஒரு பெரிய வீட்ல உங்களை சந்திக்கிறேன் फ्रेंड्स. அதுவரை எங்களோட இணைந்திருங்கள் फ्रेंड्स. फ्रेंड्स கேட்டிங்களா? இன்னொரு பெரிய வீட்ல உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓ மை காட். फ्रेंड्स அடுத்து ஒரு பங்களா ஹோம் டூரை பார்க்கலாம். யாருடைய பங்களா என்னன்னு பாக்குறீங்க? எங்களுடைய பங்களா தான். கூடி சீக்கிரம் பாப்பீங்க फ्रेंड्स பாப்பீங்க. இது போதுமா? இல்ல கொஞ்சம் சோகமாவே சொல்லு. फ्रेंड्स பங்களா வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் फ्रेंड्स. அடுத்து ஒரு கார் விளாக் போடுறேன் फ्रेंड्स. அப்புறம் நாங்க ஃபேமிலியா சிம்லாக்கு போகலாம்னு இருக்கோம் फ्रेंड्स. அப்படியே சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போயிட்டு அப்படியே தாய்லாந்து போயிட்டு அப்படியே இங்க வந்துலான்னு முடிவு பண்ணிட்டோம் फ्रेंड्स. ஆனா என்ன ஃப்ளைட் டிக்கெட் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு फ्रेंड्स. எனக்கு என்ன பண்ணனே தெரியல फ्रेंड्स. பாத்தீங்களா फ्रेंड्स? ஃப்ளைட்டுக்கு போறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் கூட இவங்களால எடுக்க முடியல फ्रेंड्स. நாமல என்ன फ्रेंड्स பண்ண போறோம்? You continue. கவலைப்படாத. அதான் இவங்கெல்லாம் இருக்காங்களே. இவங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும்? இல்ல கேட்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும்னு கேட்க. எதுக்கு அழற? எதுக்கு அழற? அன்னைக்கு எனக்கு கடனோட வாங்கி எனக்கு அன்னைக்கு நீ என்ன சினிமாக்கு அனுப்புன போய் தான் எனக்கு முத்து மாதிரி இங்க பாரு செப்புல. இல்ல फ्रेंड्स என்னால முடியல. என்னால முடியல. முடிச்சுக்கிறேன் फ्रेंड्स. இதுக்கு மேல என்னால முடியல फ्रेंड्स. என்னால முடியல फ्रेंड्स. அம்மா இதுக்கு மேல எனக்கு பாக்குற சக்தி இல்ல फ्रेंड्स. ஐயோ அழாத மீனா குட்டி. ஐயோ நான் இத்தனை உடுத்து கலையில என்னாலயே முடியல. டீ சோக மியூசிக்க போடுடி. சரிடி முடிஞ்சதா அப்படியே. சப்பா அந்த விக்கிய சொல்லணும். இது கையில வந்ததால இருந்து வீட்டுக்கு இருக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. மாமியாரே சாமட்டி ஒண்ணு விடாம அப்படி எல்லாத்தையும் காட்டணும் மாட்டி. இப்ப இத பேச மாமியாரே. எல்லா கால கொடுமை. சரி நான் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசணும். அதை வீடு எடுத்து தூர போ. இதாவது எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் பர்சனலா இருக்கட்டும். இதை வீடு எடுத்து தொலைச்சு போட தொலைச்சு. என்னத்து பேச போறீங்க? அது இல்லம்மா அந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம்ல. நாளைக்கு தான் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்க போறோம். நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால லைவ்ல குலுக்கல் முறையில நான் தேர்ந்தெடுப்பேன். 3 கேள்வி தான் கேட்டிருப்பேன். இன்னைக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு நான் 2 கேள்வி நான் கேட்டிருந்தேன். நாளைக்கு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்தலாம். சரியா? ஓகேங்க அத்தை. மாமியாரே ஒரு செல்ஃபி. இப்ப உடைச்சு போட போறேன். பாத்துக்கிட்டே இரு. அத்தை கோபப்பட்டுருவா. மாமியாரே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு தர பட்டுவா. இன்றைய கேள்வி என்னன்னா, இந்த நிக்காரு செல்வா அப்பா இவரு என்கிட்ட முத பேசின வார்த்தை என்ன? அது எந்த எபிசோடு? மறுபடியும் கேள்வி கவனமா கேளுங்க. இந்த நிக்கிறாரே செல்வப்பா இவர் முத என்னிடம் பேசிய வார்த்தை என்ன? எந்த எபிசோடில் முதலில் என்னிடம் வந்து பேசினார்? இன்னொரு கேள்வி, எந்த எபிசோடில் கிஷோர் குழந்தையாக இருக்கும்போது என்னுடன் இருப்பான்? எந்த எபிசோடில் கிஷோர் குழந்தையாக இருக்கும்போது என்னுடன் இருப்பான்? இந்த 2 கேள்விக்கும் இன்னைக்கே விடை அனுப்பிடுங்க. நாளைக்கு குலுக்கல் முறையில நான் உங்களை தேர்ந்தெடுப்பேன். நாளைக்கு நேரலையில அதான் லைவ்ல யார் யார் ஜெயிச்சிருக்காங்கிறத நான் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். பரிசு உங்க வீடு தேடி வந்துடும். இன்னைக்கு மீனா என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்திருப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது.
என்னுடைய கதையில் எப்போவுமே ஒரு சின்ன விஷயத்தை வைக்கிறேன்னா பின்னாடி ஒரு பெரிய சம்பவத்தை வைக்கிறதுக்காக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன், பொறுமையாக பாருங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க.